ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு டைமண்ட் பிஸ்கெட் தான் வந்து கிறிஸ்மஸ்க்காக நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சால்ட்டை கொஞ்சம் இருக்கிற தொட்டு நம்ம வந்து கிறிஸ்பியாக ரொம்ப சால்ட் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மைதாவில் தான் செய்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2.5 kg மைதாவில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், கிறிஸ்மஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. ஸோ 2 kg மைதா எடுத்து நம்ம லைட்டாக ஜலிச்சுட்டு அதில் எதுவுமே டஸ்ட் இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் ஓமம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓமத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2.5 kg மைதாக்கு வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சால்ட் உரிக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த பிஸ்கெட் நல்லாயிருக்கும். இந்த சால்ட் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் 200 கிராம்ஸ் வந்து பட்டர் லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். மெல்ட் ஆனனும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி நம்ம வந்து சாஃப்டாக இந்த மாவு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், எல்லாம் பிசைஞ்சியாச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் தின்னாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதை திரட்டி முடிச்சின பிறகு நம்ம எந்த ஷேப்னா ஸ்கொயர் ஷேப்லனா பண்ணலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்லனா பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மெலிசாக பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் திரட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டரோ இல்லை ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்குன்னு இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் இது பண்ணலாம். பட் நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு இந்த ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இது ஒரு கார ஐட்டமு. ஸோ இது கட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது 2.5 kg இன்றைக்கி மைதா போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம கடாயில் வந்து ஆயிலை சூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஆயிலு கரெக்டாக பதம் பார்த்துட்டு சூடான பிறகு இது வந்து நம்ம போட்டுன்னு எண்ணெயில் போட்டுன்னு எல்லாம் பிரிஞ்சிரும், ஒட்டி இருந்தாலுமே. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து இப்போ ஃப்ரை ஆகிட்டு ரொம்ப கருகக்கூடாது, கொஞ்சம் ஒயிட்டிஷாகவே இருக்கட்டும். பார்த்து வெந்தோன்னா நம்ம எடுத்துகிட்டா நல்லா கிறிஸ்பியான க்ரன்ச்சியான ஒரு நல்ல ஒரு சால்ட் பிஸ்கெட்டான ஒரு டைமண்ட் சிப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கிறிஸ்மஸ்க்காக நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் செய்திருக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இது கண்டிப்பாக இந்த டைமண்ட் சிப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.